இப்போ சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வேணும்னா கொஞ்சம் கிரேவியாக தக்காளி அரைச்சிக்கோங்க, அப்போ உங்களுக்கு குழம்பா கொஞ்சம் நல்லா கிடைக்கும். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது பிங்கிஷ் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. அதோட இஞ்சி பூண்டு ஸ்மெல் வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்குள்ளே நாம் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன். தேய்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெந்திருக்கிறது நல்லா பாருங்கள். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கூட கிரேவியாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம், இல்லை குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 விசில் வரணும். மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ மல்லித்தலையை தூவி நாம் இதை சர்வ் பண்ணலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.